சரி, இந்த பிளேஸை பற்றி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக கூப்பிட்டு போகிறீங்க. வா சொல்கிறேன், உள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஹலோ, சரி, இந்த இடம் ஸ்டோரி சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்த பற்றி அவள் உள்ளே போயிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தது ஒரு ஆன்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது ஒரு கர்ப்பிணி ஆன்மா. ஸோ அது நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். எல்லாம் நடக்குது. ஆமாம், அதான் நிறைய கற்று சரி. சீரியல் சவுண்டு கேட்கல, சீரியல் சவுண்டு கேட்குது. லாங்கில் கேட்குதா? கேட்குது, வீல் தான் கேட்குது. ஏதோ உள்ளே போய் பார்த்துருவோம்ப்பா. அக்கா, நீங்கள் இருக்கீங்களா இங்கே? நான் ஹெவியாக கேட்குறேன் இப்போ. ஹேய், விசிறிக்குது. ஓ, நான் விசிறி கம்முனுக்கிறீங்க ரெண்டு பேரும். இல்லைடா, நானே ஷாக்கில் தான் இருக்கிறேன். நானும் ஷாக்கில் தான் இருக்கேன். உங்கள் கூட தான் நானும் வரேன். இதுக்கு முன்னாடி நானும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. என்ன வட்டா சிரிக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரியே சிரிக்கல. நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிப்பாங்கல்ல. இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகுது. ஓப்பனிங்காவா சார்? இந்த சிரிப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்மதமாக எடுத்துகிட்டு உள்ளார வரட்டுமா? நாங்கள் வந்திருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சிரித்து எங்களை வரவேற்கிற அப்படின்னு நினச்சி நாங்கள் உள்ளார வரோம். ஓ, கேக்குதா? இல்லை, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? கேட்குதியா? தெளிவாக தான் கேட்குது. உள்ளே போட்டு பைக்கு முடிச்ச மாதிரி கம்முனுங்கண்ணா. நீனா கிளியராக கேட்குன்ற மாதிரி கேட்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். இப்போ வந்தாச்சு இல்லை இவ்வளோ தூரம். நீ வேறு பிக்னிக்கு வர மாதிரி வந்துருக்குறேன் இங்கே. நான் அப்பயே ஃபேண்ட்டை போட்டுட்டு வான்னு கேட்கவே இல்லை. நான் போகிறது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ஃபேண்ட்டை போடுன்னு கேட்கல. ஏதாவது பாம்பு போட்டால் தான் தெரியும். பாம்பு போடுற அளவுலாம் நீங்கள் விட மாட்டீங்க, மேலே நம்பிக்கை இருக்குது. படையப்பாவா? நான் இன்னும் படையப்பாவானான்னு பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு தூக்கிட சேர்த்துக்கு. ஹாய், தேங்க்யூ. உங்களோட வெல்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட வரவேற்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் முன்னாடி வர முடியுமா உன்னால்? எங்கள் முன்னாடி வரியா? நீ ரொம்ப கோபமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் முன்னாடி வருவியா? சவுண்டு கேட்குதுங்களா? இந்த நாக்கு ஒரு மாதிரி தட்டினா எப்படி கேட்கும்? டொக்கு டொக்குன்னு அந்த மாதிரி கேட்குது. சீரியஸாக அப்படி தான் கேட்குது. நான் சொன்னால் நம்மள சைலண்டாக வரீங்க, எதுவுமே தெரியாம மாதிரி. இப்போ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? சவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. இது இந்த மாதிரி சவுண்டு எங்கேயுமே நான் கேட்டதே இல்லைல்ல. நான் அதான் ஒருவேளை ஆளுங்க யாராவது உள்ளார வருவானுங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆளுங்க இது வாய்ப்பு இருக்காங்க. ஆள் இருப்பாங்க. அப்புறம் ஆளுங்க என்ன கீழே ஒரு கண்ணு கூட சார், ஸ்னேக் இருக்குது. கண்டிப்பாக நீ ஒரு கண்ணு வச்சுட்டே வாங்க. நான் பேசுறது எவ்வளோ கேட்குது பண்ணா? சீனு, உன் பின்னாடி தானே கேட்குது. பின்னாடி தான் கேட்குது. நீங்கள் எங்கே ஓடுறீங்க? இது எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரீங்களா நீங்கள்? உங்களோட பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் நீ என்ன டச் பண்ணி நீ என்ன பயமுறுத்தி விடுற? அதோட நீங்க பண்றது தான் பயமாவே இருக்குது. அதுதான் இப்போ நீ கை வச்சதுல தான் நான் ஜர்க் ஆயிட்டேன். ஒரு மாதிரி இந்த சைடு உங்க பின்னாடி சவுண்ட் கேட்குது. இப்போ இங்க மேலே கையை வச்ச மாதிரி இருக்குதுன்றீங்க. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றீங்களா? எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? இந்த பூச்சிலாம் வர வந்துருச்சுடா அதிகமாக. எங்களை பயமுறுத்த வேண்டாம், நாங்கள் உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் என்கிட்ட பேச முடியுமா உங்களால்? கர்ப்பிணி பெண் தானே சொன்னீங்க? ஆமாம் அக்கா. எதுவாக இருந்தாலும் பாருங்க சவுண்டு பாரு சார். பேசுகிற சவுண்டு எப்படியா கேட்குதுண்ணா? உங்க கூட யாராவது இருக்காங்களா? நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல வரவங்க எல்லாரையும் நீங்கள் பயமுறுத்தி துரத்துறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையா? ஒத்திட்டா கூட ஓடிடலாமே.
அங்கிளே நீங்க பண்றது தான் அங்கிளே உண்மை பயமா இருக்குது எனக்கு. என்ன மாதிரி இருந்து சார் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அது இங்கே தான் இருக்குது, நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா அது. தள்ள மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் நெஞ்சு ஹார்ட்டை நின்றுச்சு அங்கிளே. நம்மளை டச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அது பக்கத்தில் வருது. அது உன்னால எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? நீ எங்களை வந்து பார்த்தோன்னா இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுற. என் கண்ணுக்கு நேராக வரலாம்ல. சுற்றி பேசுகிற சுற்றி கேட்குதுண்ணா. சிரிக்கிற சவுண்டு கேட்குது. ஒன்று நாங்கள் கிருஷ்ணன் என்னடா நான் புச்சி இழுகிற மாதிரி இருக்குதுண்ணா. யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது பாரு. நான் சுற்றி பட்டுன்னு அப்படியே போடுறா. ஆனால் உன் பின்னாடி எதுவுமே இல்லைடா. புச்சி வலிகிறாங்கண்ணா பின்னாடி. ஆனால் எதுவுமே இல்லையே பின்னாடி. சிரிக்க மாட்டேங்குது. ஆனவமா சிரிக்கிற மாதிரி இது பாருண்ணா வலிச்சுட்டு. அங்க போடுறா. யாரு? அக்கா கர்ப்பிணி அக்கா நீங்க தானே அது? அக்கா நீங்க தானே அது கர்ப்பிணி அக்கா? என்கிட்ட பேச முடியுமா? அக்கா போவாதீங்க, அக்கா போவாதீங்க, அங்கே நில்லுங்க அக்கா. ஏய் அங்க நீ எங்கேயா போற? இங்க வாயா. வந்துறியா? வா சொல்றது கேளு. வா வாணா அங்கதான் போகுது, அந்த சைடுல போகுது. வா நம்ம அங்க போய் பார்க்கலாம். அத சொல்றது கேளு. வா. யாரு? அக்கா கர்ப்பிணி அக்கா நீங்க தானே அது? அக்கா நீங்க தானே அது கர்ப்பிணி அக்கா? என்கிட்ட பேச முடியுமா? அக்கா போவாதீங்க, அக்கா போவாதீங்க, அங்கே நில்லுங்க அக்கா. இல்ல பாத்துக்கலாம். வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வா வா. அது நம்மள எங்கேயோ வர வைக்குது. வா வாங்க வாங்க. அக்கா பார்த்தீங்க எல்லாருமே இங்கே தானே பார்த்தீங்க. இப்போ தெளிவாக பார்த்தோம்டா. இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இதுன்னா அது வரத்துக்குள்ள மறைஞ்சு போகுது. அப்புறம் எதுக்கு ஆணவமா சிரியணும்? அது உங்களுக்கு எங்களை பார்த்து பயமா இருக்கா? எங்களை பார்த்து பயப்படுறீங்களா நீங்க? இப்போ எங்களை இங்கே தானே நின்றுட்டு இருந்தது. நம்ம அங்கேருந்து தானே பார்த்தோம். நாங்கள் அங்கேருந்து தான் பார்த்தோம். என்னடா ஏண்டா பாத்துறா? என்னாச்சுடா? யாரும் முதல்ல அடிச்சிட்டாங்க சார். பட்டாங்க முதுகுல அடிச்சிட்டாங்களா? என்ன கோபுரம் இந்த மாதிரி திரும்பிடுச்சா? அச்சாடி சார். அடிச்சா அவங்க மேலே வந்து விழுந்துட்டான். அவனுக்கு இதாக இருந்தது போது. உனக்கு எதுவும் அவ்வளோ இல்லைடா? எங்கள் முதுகுல அடிச்சிருச்சா? ஆனால் வலிக்கிறது அடிக்கிறது. முன்னா நேரில் வந்து பண்ணலாம்ல. இங்கேயா? இதுதான் சார். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணாதீங்க சரியா? நான் உங்க கூட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். உங்களால முடிஞ்சா எங்க முன்னாடி வாங்க. எங்களை பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறீங்க? உங்கள்கிட்ட நாங்கள் கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சரியா? ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பொறுமையாக பேசுகிறோம் நாங்கள். உங்களோட கோவம் எங்களுக்கு புரியுது. ப்ரோ என்னதான் ஆச்சு? என்னதான் நடந்தது? ஃபர்ஸ்ட்டாக சொல்லுங்களா நீங்கள். இவ்வளோ இந்த பண்ணுறதுல பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. பூச்சி வேறு வந்து பார்த்தா அதிகமாக இருக்குதா? ஃபர்ஸ்ட் அப்படி போ நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணாதீங்க சரியா? 3 பேர் ஒன்றா பாதி இருக்கு. ஆமாம் பக்கத்துலேயே இருக்கு. எங்களை உள்ளார கூப்பிடுறியா? உள்ளார கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் பாருண்ணா. ஏய் என்ன வேணும்? ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இருக்கிறது ஒரு ஏரியா. இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா தண்ணி இருந்த டைமில் இதில் வந்து நிறைய பேர் வந்து சுழலில் மாட்டி இறந்துருக்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் குளிக்க வந்தவனுங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வற்றி போச்சு. வற்றி போனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த காடு மாரி எதுக்குமே பயப்படாதீங்க ஓகேவா? அது சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. இது நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் இப்போ இவ்வளோ விஷயமும் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நான் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன்.
நீங்கள் பயப்படாதீங்க. அப்புறம் இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை உயிரோட கொளுத்திட்டாங்க. இப்போ நம்ம பார்த்ததும் வந்து அவங்கள தான் பார்த்துருக்கோம். உயிரோட கொளுத்திட்டாங்களா? ஆமாம். ஏன்னா வந்து இந்த ஜாதி பிரச்சனையால் வந்து பார்த்தோன்னா அந்த லவ்வுக்கு அஃபென்ஸ் பண்ணி இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்கன்றனால அந்த பொண்ணு இங்கே உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து உயிரோட கொளுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். கர்ப்பிணி பொண்ணு ரொம்ப பிரச்சனை இது. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ விஷயமும் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து வெளியே போகணுன்றதுக்காக. சரியா? அடிக்க செய்கிறாங்கண்ணா அதுக்குன்னு. அதுதான் நம்மளை பயமுறுத்தி வந்து பார்த்தோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாமல் வந்து நம்மளை வந்து பாருண்ணா நீங்கள் இப்படிலாம் பண்ணவே வேண்டாம். உங்களோட கஷ்டம்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆளையுமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு அது வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து வேற ஒரு மேட்ரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இன்னொருத்தரையுமே வந்து கண்டந்துண்டமாக வெட்டி அவரையுமே இங்கே உள்ளே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க இந்த இடத்துல. சரியா? ஸோ அந்த ஆன்மாவுமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. அவங்க இப்போ கோவத்தில் இருக்காங்க. நம்ம அந்த கோவத்தை மட்டும் எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கியா, நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து கிளியராக கேப்சர் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி. நம்ம எப்படின்னா பேய் கோவத்தை போய் கண்ட்ரோல் பண்ணுறது பயமா இருக்குது. நான் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆனால் வந்து எமர்ஜென்சின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்ப்போம் அது வந்து ஒர்க் ஆகுதா தெரியல. நம்ம வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்கணும். அதான் எங்க மேல கோவப்படாதீங்க. சரியா? நாங்க உங்களை வந்து பார்த்தா கோவப்படுத்துறதுக்காக வரல. ப்ளீஸ் எங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து பார்த்தா கோவப்படாதீங்க எங்க மேல. எங்களை வந்து பார்த்தா அட்டாக் பண்ணாதீங்க. காணுடாடி போதியா ஸ்பூக்கி வாடா ஸ்பூக்கி. என்ன ஆகிட போகுதுண்ணா? இங்கே எப்படிடா தான்டா இருக்கு. இது உள்ள போக கூட முடியாதுடா. ஸ்பூக்கி டப்புன்னு ஓடாதியா. அவங்க எல்லாம் ஓட முடியாதியா. சும்மா ஓடிட்டுலாம் இருக்காது. நம்ம அதை எப்படியாவது வந்து சமாதானப்படுத்திடலாம். ஓகேவா? எப்படி சமாதானப்படுத்துவ நீ? அது வந்து பார்த்தா எப்படியாவது நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. சரியா? ப்ளீஸ் பாருண்ணா அது பாருண்ணா எங்க கூட பேசுங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க. நீங்க அவ்வளவு பெருசா இருக்கு. செத்தப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. புள்ள தாழ்ச்சி மாதிரியே. அக்கா நீங்க எங்க கூட பேசலாம். சரியா? நீங்க எங்களை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம வந்த வழியிலே போயிருக்குண்ணா. அது இப்போ போக சொல்ல போயிடலாம் பண்றது. போயிடலாம் வா. அங்கேயே போவேன். நான் மறுபடியும் போக சொல்ல லாக் பண்ணிச்சுனா என்ன பண்றது? வந்த வழியிலே இருக்குது. நான் மறுபடியும் அங்கேயே எங்க போனாலுமே அது வந்து இந்த இடத்துல இருக்கும் தான். அது நார்மல் இல்லைண்ணா. இது புள்ள தாழ்ச்சி வயிறு இது சாதா பேய் அந்த மாதிரி இது பண்ணும். இது வேற ஆசைலாம் நிறைவேறாம செத்துக்குது போல. அது ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா நம்மள அது எதுவும் பண்ணாது. ஓகே? போற வழியிலே நிக்குது. நான் லாக் பண்ணிட்டேன். எதுவும் பண்ணாது. கன்ஃபார்ம் அது நம்மள எதுவும் பண்ணாது. இத்தனை தடவை தூக்கி போட்டு அடிக்குது. போர் சொல்லுவோம். என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எதுவும் பண்ணாது. அது வந்து நம்மள பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இவ்வளவு விஷயமும் அது பண்ணிட்டு இருக்கு. சரியா? நார்மலா எதனா கம்யூனிகேஷன் என்ன பண்ணி விடுவோம். அதுக்கு அது தேவையான ஆசை இருந்தா கூட கேட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம் அதுக்கிட்ட. ஓகேவா? டவுசி நான் வச்சு அதுக்கிட்ட பேசுவோம். பேசிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தோம். அதை கொடுத்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு காப்பாத்துங்கண்ணா. ஃபர்ஸ்ட் எதனா பண்ணிச்சுன்னா எப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன். வயசு பரவாயில்ல சொல்றேன். எதுவுமே பண்ணாது அது. ஓகேவா? கன்ஃபார்ம்டு எதுவுமே பண்ணாது அது. வா நீ வா அது கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். இல்லை இங்கே டவுசிங் எடுத்து கம்யூனிகேட் பண்ணிடலாமா? அந்த சைடே போறீங்கண்ணா. நீங்கள் பின்னாடியே கொத்தின்னு போறீங்கண்ணா. வாடா பார்த்துக்கணும்டா. நம்ம அது எங்கே போதோ அது நம்மளை எங்கேயோ வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இல்லை ஏதோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுதான்னு தெரியல அது. சரியா? அது ஏதாவது சொல்ல வரலாம். மேபி அதோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தி அடிச்சு அதோட கயிறாக பதிஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் சட்டையை கட்டி காட்டுற பாருங்களா நீங்க வேணா. முதல்ல கயிறு இருக்கும்ன்றியா? எல்லாமே அந்த மாதிரி அடி இருமா. கேமரா பேக்ல மோதி மாறு வலி இன்னும் கூட கரையில் எனக்கு மாறு அப்படி வலியுது எனக்கு. சரி கவலைப்படாது. பார்த்துக்கலாம். இது கன்சீவா இருந்ததுனால தான் திட்டல. எனக்கு திட்ட மனசு வரல. இல்லை அசிங்கமா திட்டிட்டு இருப்பேன் நான். சரி ஓகே. டவுசிங் எடுங்க. நம்ம டவுசிங் கிட்ட பேசிடுவோம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து டவுசினரில் கேள்வி கேட்போம். அவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிளம்பிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்த்தது அந்த கர்ப்பிணி பெண் ஆன்மா தானா? எனக்கு இதில் வந்து எஸ் சொல்ல முடியுமா? ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக சொல்லுது ஆன்சரு. கர்ப்பிணி பெண்ணை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு என்னால் நம்ப முடியல. உங்கள் கூட இங்கே நிறைய பேர் இருக்காங்க தானே? ஆமாம், நிறைய பேர். கண்டிப்பாக அப்போ வந்து உன்னை அடித்தது அந்த கர்ப்பிணி ஆன்மாவாக இருக்காது, உன்னை தள்ளி விட்டது அந்த கர்ப்பிணி ஆன்மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அட்டாக் பண்ணீங்க, அது நீங்களா? இல்லை, அவங்க அதுதான் நம்மள்கிட்ட வந்து கிளியராக வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அப்போ நம்மளை அட்டாக் பண்ணது அவங்க கிடையாது. ஓகே, சூப்பர். இப்போ நாங்கள் இங்கே வந்தனால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? போயிடுதாம்மா? சேஃப் தான், நம்ம சொல்றீங்க. அதுவே ஆபத்துன்னு சொல்லிட்டேண்ணா, பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அந்த ஆபத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காப்பாற்ற முடியுமா உன்னால? எங்கடா எங்கடா இங்க நீ பாத்தியா? நீ நானும் பார்த்தேன் சார், கேப்சர் பண்ண பாருண்ணா நின்று நாங்க போவாதீங்கண்ணா, வாங்கண்ணா இப்படி வாங்கண்ணா. இவ்வளோ கிட்ட வந்து நிற்குதுண்ணா. இப்போண்ணா அந்த பக்கம் தான் பார்த்தோம், அந்த பக்கம் தான் பார்த்தோம். ஓடேந்தரா அங்கேயும் தான் பார்த்தோம். அது நம்ம இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் தான் வந்து பார்த்தோன்னா அது இருக்கு. சரியா? இப்போ ரொம்ப கிட்ட வந்து நின்றுக்குதுண்ணா. அது பார்த்துக்கலாம். அது நம்மள்ட்ட பேச தானே வருது, அதனால நம்மளுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஸோ நம்ம அதை கேப்சர் பண்ணதான் பேச வருதுண்ணா. இவ்வளோ பக்கத்தில் பார்த்தா பயமா இருக்குதுண்ணா. அது இங்கே வந்து நின்றுக்குதுண்ணா. இல்லைண்ணா, நம்ம அதை கேப்சர் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம அதுக்கிட்ட டவுசினரில் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சு. இப்போ நம்மளை அட்டாக் பண்ணது அது கிடையவே கிடையாது. வேறு யாரோ தான் நம்மளை வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. சரியா? ஸோ பிரச்சனையே இல்லை. சரி, வா, டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நைட் விஷன் எடுத்து செட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. ஓகே, நைட் விஷனை செட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நைட் விஷனுக்கு இந்த சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சாச்சு. அதுக்கு வந்து சாக்லேட் மட்டும் கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல வெஸ்ட்டு வந்துடுறேன். வெஸ்ட்டு நம்ம லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி எட்ட போயிட்டு மானிட்டர் பண்ணலாம். சரியா? நான் இது வெஸ்ட்டு தரேன். இந்தா இதை வச்சுக்க. நீங்கள் இந்த குட்டி குழந்தைக்கு சாக்லேட்டா? வயிற்றுல இருக்கிற கொண்டு சாக்லேட் சாப்பிடுங்க. போயிட்டு அடி வாங்கணும்ல, டிக்கெட் அவர்கிட்ட போய். உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா உங்கள் குழந்தைக்காக நாங்கள் இங்கே சாக்லேட் மட்டும் வாங்கி வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க வந்து. சரியா? நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உங்களை கஷ்டப்படுத்தி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டாலுமே ஆனால் எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணவே இல்லை. எங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது இங்கே இருக்கிற ஆன்மா கிட்டேருந்து. சரி, ஓகே, நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணலாம் ஃப்யூச்சரில். இதை வச்சுட்டிங்களா? வந்துடுவா லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, சரி, எங்கே போடுங்க. பாப்பண்டா வருதாங்க. இங்கே பாடுற மானிட்டர் பண்ணுவாடாரி வருதா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சுக்கண்டா. கண்டிப்பாக அந்த பக்கம் அது வரத்துக்கு ஒருத்தர் லைட் ஆன் பண்ணாது. லைட் ஆன் பண்ணவே கூடாது. ஒருத்தரா தெரியுதா? அதை போய் மானிட்டரில் போடுறா. தெரியுதா? ஒருத்தரா இதில் ஆமாண்ணா
வந்துச்சா வந்துட்டு போயிடுச்சா சைடில் எங்கடா தெரிஞ்சது காண போச்சு மறுபடியும். ஐயோ இந்த சாக்லேட்டை கிட்டக்க வச்சிருக்கலாமோ? தூரம் வச்சுட்டேன், ரொம்ப தூரமாக போய் வச்சுட்டேன். வந்தது அங்கே போயிடுச்சா? பார்க்கவே இல்லை. எவ்வளோ தெளிவாக தெரியுது, பார்க்கவே இல்லைன்றா. ஓரம் மதியம் சாக்லேட் இருக்கா பார்த்துருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது சாக்லேட் இருக்கா யார்ட்டியாங்க? இல்லையே, நம்ம இங்கே ஷூட் வர பிளான் பண்ணி வரணும். திடீர்னு பிளான் வரணும். நம்ம சாப்பிட வாங்கி வச்சு சாக்லேட் தருவது. சரி ஓ இதுக்கு பார்த்துருவோம். இல்லைடா எங்கண்ணா நல்லா கிளியராக கேப்சர் ஆகும். நைட் விஷன் இங்கே வச்சிருக்கேன். தெரிஞ்சுதான் கொஞ்சம் முன்னாடியாச்சும் வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம் நான் கிளியராக. ஆனால் அது வந்துடுச்சுடா, வந்துட்டு போயிருக்கேன். அது குழந்தைக்கோசம் இப்போ சாக்லேட் செஞ்சிருச்சா? ஆமாம். உங்கள் குழந்தைக்கு அந்த சாக்லேட்டை கொடுப்பீங்களாக்கா? நான் ஆமான்னு சொல்லிட்டேன். சரி நீங்கள் உங்கள் குழந்தையோட சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவர் சொன்னா சாக்லேட் கவர் சொன்னா நாங்கள் பண்ணா அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அக்கா பின்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த கவரை யாருக்கு பிரித்து கொடுக்குறீங்களா உங்கள் குழந்தைக்கு? அந்த கவரை, அந்த சாக்லேட்லாம் பக்கத்தில் தானே கேட்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி வலிக்குதுண்ணா. ஒன்றும் இல்லைடா, பதறாதடா. சவுண்டு கேக்குது, பின்னாடி வலிக்குதுண்ணா. முடியலண்ணா, போயிடலாம். உள்ள போயிடலாம். உள்ள மறுபடியும் வாங்க, உள்ள வாங்க மறுபடியும். கொஞ்ச நேரம்டா, அது யார் கீழே பார்த்தோம் யாரு மட்டும் உள்ள வானா இங்கதான்டா இருக்குது. அங்க பாருடா, லைட்டர் அது மேல சீடா. எங்கடா? ஏய் தெளிவா இருக்குதுடா. கண்ணு கரேனுடா, கண்ணு கரேனு அவ்வளோ கிட்டக்க. கண்டிப்பா நைட் விஷன்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. நைட் விஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்குமா? போயிடலாண்ணா. இங்கே தானே நின்றுட்டு இருந்தது. கண்ணங்கரேன்னு நின்றுட்டு இருந்துடா. அப்படியே நீங்களாச்சும் சொல்லுங்க அங்கிளே, போலாம். நைட் விஷன் மானிட்டர் காட்டு. கண்டிப்பாக அது வந்து கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டு நம்ம எட்டு வா. ஹேய், இல்லைடா, நைட் விஷனில் கேப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரேமே மாறி இருக்குதுடா நைட் விஷனு. எப்படிண்ணா அது ஃப்ரேம் மாறிச்சு. நைட் விஷன் ஃப்ரேமே மாறி இருக்கு. இந்த ஃப்ரேம் நம்ம செட் பண்ணவே இல்லையே. இந்த சைடு ரோடு தானே பார்த்த மாதிரி செட் கத்துது பாரு சார். எங்க திடீர்னு நைட் விஷன் ஃப்ரேம் லாங் லைட் இது. அங்க லைட் லாங் பாருங்க பாரு சார், பாரு பாரு. அண்ணா அது இருக்குதுண்ணா. லைட்டர் பாருண்ணா. உள்ள போயிடுச்சு சார், அந்த பக்கம் போயிடுச்சு சார், உள்ள போயிடுச்சு சார். சரி பார்த்து
எப்படி ஃப்ரேம் மாறிச்சுன்னு தெரில. நம்ம ரெக்கார்டிங் செக் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்டில் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிவா, லைட் வச்சு அப்படியே போயிடலாம். சரியான இது மட்டும் வேணா முன்னாடி வந்துடுவா, எல்லாம் சேஃபாக போகலாம். முன்னாடி அனுப்பாதீங்க, அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. பக்கத்தில் தாண்டா, அவங்க கூட தாண்டா வரேன். அப்படின்ட்டு போய்ப்படுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா தாராளமாக எங்ககிட்ட வந்து பேசலாம். உங்களுக்கு எதாவது உதவி வேணுனாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, சரியா? கூடிய வாங்கினா வாடா, கூடிய தாண்டா வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா என்ன எனக்கு கூப்பிட்டா மாதிரி இல்லைங்களா? நான் ஆயிடுச்சுண்ணா. ரத்தம் வர அளவு ஆயிடுச்சா? இதுக்கு மேல என்ன பண்றது? எதுவுமே பண்ணாது. நீங்க பாருண்ணா, ரொம்ப பண்ணுதுண்ணா அது. இப்போ எப்படி எங்க இடிக்க எதுவும் இடிச்சிக்கலாம் இல்ல? ஒருவேளை கீழே மேல இடிச்சப்ப பேக்ல ஏதாவது இடிச்சிக்கிங்க? வருதுல்ல, எப்படி தானா வருது? எங்கன்னா போய் இச்சிங்களா என்ன? இவன் பேக்ல பின்னாடி இடிச்சப்ப வந்து பார்த்தா ஏதாச்சா? இல்லைங்களா? போயிடலாண்ணா, ரத்தம் வரலாம் கூட பரவாயில்ல. ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஏதாவது பண்ணுதா உனக்கு? இல்லை சார், எதுவும் இல்லை. எதுவும் இல்லையா? எதுவுமே தெரியல, நார்மலாக தான் இருந்தது. ரத்தம் வரலண்ணா கூட பரவாயில்ல. ரத்தம்லாம் வருதுண்ணா, போயிடலாண்ணா, வாங்கண்ணா. தெரியல, இல்லைனா கூட நீங்க சொல்ற மாதிரி வீடியோ எடுக்கலாம். அது ரொம்ப பண்ணுதுண்ணா. இப்போ எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. நான் போயிடலாண்ணா, வரண்ணா, ரத்தம்லாம் வருதுண்ணா. சரி ஓகே. அப்புறம் வேற எதனா ஆச்சுன்னா என்ன பண்றது? சரி ஓகேண்ணா. இல்லை, இது எனக்குமே வந்து சரியாக படல கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து எனக்கு சரியாக படல. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறது சேஃபும் கிடையாது. அதனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் சேஃபு. ஏன்னா இப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் பிளட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃபே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.